இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்போது வரிக்குட்டி பாருங்கள், இவளோட பேர் வரிக்குட்டி. இவள் வந்து ஒரு நாயை பிடிச்சி செல்லமாக பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட அவள் தான் அவளோட புருஷன் மாதிரி, ரொம்ப நல்லா பார்த்துக்குவா அவளை. ஆனால் அவனை வந்து கொஞ்சிறான்னு நினச்சிட வேண்டாம் நீங்கள். அவள் வந்து அவனை கொஞ்சிற மாதிரியே நடித்து என்கிட்ட வராமல் பார்த்துக்கிறா. இவ தான் என்னை கொஞ்சணும், வேறு எந்த நாயும் கொஞ்சிடக்கூடாது. அதுக்காக அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக அவனை கொஞ்சிற மாதிரியே நடிக்கிறா. அப்போது இதுதான் வந்து நாய்களுக்கு அஞ்சறிவுங்கிறாங்கல்ல, அறிவு. என்னோட பார்வையில் இது அறிவு. நீங்களும் அறிவா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். இப்படி ஒரு பாசமானவளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் என்னை வந்து அவள் விருப்பத்துக்கு கொஞ்சுவா, ஓடி வருவா, என்னை தூக்கி வைக்க சொல்லுவா, அதுக்கப்புறம் வண்டி மேலே ஏறி நிற்பா. அவளோட பாசத்துக்கு அளவே இருக்காது. புத்திசாலித்தனம், பயங்கர புத்திசாலித்தனம். இப்படி இருக்கிற நாய் வந்து நிறைய நேரங்களில் நமக்கு எந்த நேரம் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் மன உளைச்சல், கவலை இதெல்லாம் வரும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து நான் நேராக கிளம்பி இந்த மாதிரி பாசமான நாய்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போயிட்டு உக்காந்துட்டேன்னா அவங்க எல்லாரும் வந்து என் மேலே ஏறி கொஞ்சி முத்தம் கொடுத்து அவங்களோட முழுமையான பாசத்தை என்கிட்ட காட்டும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், கவலையும், நம்ம என்ன மனநிலையில் இருந்தோம் அது எல்லாமே மாறி நிச்சயமாக புது உலகத்துக்கு வந்துடுவோம். சந்தோஷம் வந்துடும். அவங்க பயங்கரமான சந்தோஷத்தை கொடுப்பாங்க நமக்கு. அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுக்குறது நிச்சயமாக உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட உதவி தேவைப்படுது. நீங்கள் செய்கிற உதவி மூலமா அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, அது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.